விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசன் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தெரிவித்தார். மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களை சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் தீவனூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் போது தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனுக்கு மயிலம் ஒன்றிய பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏக்கள் மாசிலாமணி, சேதுநாதன், மாவட்ட அவைத்தலைவர் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளர் கவிதா கல்யாண சுந்தரத்துக்கு ஆதரவாக திமுகவின் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். முன்னாள் எம்எல்ஏ அருண்குமார் தலைமையில் நகர செயலாளர் முனுசாமி, கலிங்கம் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சின்னம்மா லே அவுட், ஹவுசிங் யூனிட், ஆபரேட்டிவ் காலனி போன்ற இடங்களில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கலைஞர் நகர் 136வது வார்டுக்குட்பட்ட கன்னிகாபுரம், சிவலிங்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திமுக வேட்பாளர் பிரபாகர் ராஜாவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கப்பட்டது. பகுதி செயலாளர் கண்ணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் துரைராஜ், முருகேசன், மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தனர். மேலும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் முருக கடவுளின் வேல், பைபிள், குரான் ஆகியவற்றை வழங்கியும், புறாக்கள், கருப்பு சிவப்பு பலூன்களை பறக்கவிட்டும், மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளை வழங்கியும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டன. முன்னதாக திமுக வேட்பாளர் பிரபாகர ராஜாவுக்கு சென்னை தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஆனந்தன் ஏற்பாட்டில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் திராவிட மணி நெல்லியாலம் நகரத்திற்குட்பட்ட தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தோட்ட தொழிலாளர்களிடம் திமுக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார். இதன் பின்னர் பேட்டியளித்த அவர், கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்ட கழகத்தில் பணியாற்றும் தோட்ட தொழிலாளர்கள் வஞ்சித்ததாகவும், ஆனால் திமுக ஆட்சி அமைந்தவுடன் 20% போனஸ், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிதி, தோட்ட தொழிலாளர்கள் தங்குவதற்கு நவீன குடியிருப்புகள் தமிழ்நாடு அரசு புனரமைக்கப்பட்டதாக தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது நெல்லியாலம் நகர கழக செயலாளர் சேகர் உட்பட திமுகவினர் உடன் இருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் திமுக வேட்பாளர் இந்திராணியை ஆதரித்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் இல பத்மநாபன் தலைமையில் தாராபுரம் மேற்கு ஒன்றியம் தொப்பம்பட்டி பிரிவு அருகில் பிரச்சாரம் நடைபெற்றது. துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். இதேபோல் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட ஜின்னா மைதானம் பகுதியில் உள்ள பெரிய பள்ளிவாசல் பகுதியில் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் திமுக வேட்பாளர் இந்திராணி வாக்கு சேகரித்தார். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கொட்டிவாக்கத்தில் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார வாகனத்தில் வீதி வீதியாக சென்ற வேட்பாளர் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜெயபாபு சோழன் தலைமையில் செயல் வீரர்கள் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ கலந்து கொண்டு மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனை அறிமுகம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் திமுக வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான தோப்பு வெங்கடாச்சலம் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். வாய்க்கால்மேடு, பாலப்பாளையம், சோழிப்பாளையம், ஆசிரியர் காலனி உட்பட 11 கிராமங்களில் திறந்த ஜீப்பில் சென்றபடி அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.